கொம்பன் திரைப்படம் சாதி கலவரத்தை தூண்டும் வகையில் உள்ளதால் அந்த படத்தை நிறுத்த வேண்டும் என்று தணிக்கை குழுவில் புகார் தரப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அடைக்கலாபுரம் கிராமத்தை சேர்ந்த ஜே. அந்தோனி லிவிங்ஸ்டன் என்பவர் வக்கீல் ஜி. விஜயகுமார் மூலம் திரைப்பட தணிக்கை குழு தலைவருக்கு அனுப்பியுள்ள புகார் மனுவில் நடிகர் கார்த்திக், லட்சுமி மேனன் ஆகியோர் நடித்துள்ள கொம்பன் திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை புகழ்ந்தும் உயர்வாகவும் சித்தரித்து தயாரிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் ஒரு சிறு வார்த்தைக்காக மிகப்பெரிய சாதி கலவரம் ஏற்பட்டுவிடும். கடந்த ஓராண்டில் மட்டும் தென் மாவட்டத்தில் நடந்த சாதி மோதலில் 105 கொலைகள் நடந்துள்ளது. கொம்பன் படத்தில் வில்லன் கதாபாத்திரம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் போலவும், கதாநாயகன் வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்மை எதிர்த்து போராட யார் இருக்கிறார் என்ற வசனத்தை கதாநாயகன் கார்த்திக் பேசுகிறார். இது தேவையில்லாத சாதி மோதலை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தும். திராவிட இனத்தின் மிகப்பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம் ஆகும். ராஜ பரம்பரையை சேர்ந்த இந்த சமுதாய மக்கள் கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர்கள். சிறந்த நிர்வாகிகளாகவும் தொழிலதிபர்களாகவும் கல்வியாளர்களாகவும் திகழ்ந்து வரும் நாடார் சமுதாய மக்களை தரம் தாழ்த்தி கொம்பன் படத்தில் கதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்போது எடுக்கப்பட்டுள்ள காட்சிகள், வசனங்களுடன் திரைப்படம் திரையரங்கில் திரையிடப்பட்டால் அது சாதி மற்றும் மத கலவரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் பெற்ற சினிமா துறையை சேர்ந்தவர்கள் சமுதாய அக்கறை எதுவும் இல்லாமல் இதுபோன்ற திரைப்படங்களை எடுக்கின்றனர். எனவே கொம்பன் படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்கள், காட்சிகளை மாற்றி அமைக்கவும், மீண்டும் ஆய்வு செய்து தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாற்றங்களை செய்யாமல் கொம்பன் படத்தை வெளியிட அனுமதிக்க கூடாது என்றார்.